ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கிறீங்களா? எழுந்துட்டீங்களா? காலமே ஒருவேளை உங்களுக்கு இது மத்தியானமோ சாயந்தரமோ யூடியூப்ல இருக்கிறதுனால நீங்க எந்த நேரத்துல பார்த்தாலும் உங்களுக்கு இது அனுகூலமா இருக்கிறதுனால, முக்கியமா காலையிலேயே பார்க்கிறவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கே தினமும் அனுதின தியானத்தை நாங்கள் கொடுக்கிறோம். ஃப்ரெஷ்ஷாக தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை அவ்வப்போது ஆயத்தப்படுத்தி உங்களிடத்துல கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய தேவைகள் தீர்க்கும்படி, உங்களுடைய தேவைகளை அறிந்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார் என்று, என் காரியத்தை தான் பேசுகிறாரு, எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது, எனக்கு ஒரு சமாதானம் கிடைத்தது என்று உங்களில் சிலர் வாட்ஸ்அப் அனுப்புறீங்க பாருங்க. அதற்காக நாங்க தேவனை எவ்வளவோ துதிக்கிறோங்க. உங்களில் சிலர் கேட்கிறீங்க, ஆனா இதுவரை ஒரு முறை கூட எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பவில்லை. சொல்லுங்க, நிஜமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டா லைக் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல உங்க பெயரையும் ஊரையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுவதும் ரொம்ப அவசியங்க. அது மட்டுமல்ல, 8939801234 என்கிற கீழ்காணும் இந்த நம்பருக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி how you are blessed, எப்படி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்தினா, அப்படியே உங்க ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்தினா ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். வாங்க, இன்றைக்கும் தேவன் நம்மோடு என்ன பேசுவார் என்று கேட்போம். ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றியப்பா. இன்னொரு நாள் இன்னொரு வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கையில் இந்த உலகத்தில் உம்முடைய சாட்சிகளாய் வாழ்வதற்கு, எங்கள் குடும்பத்தோடு கூட உம்மை பின்பற்ற, எங்கள் வாழ்க்கையின் மூலம் உம்மை கனப்படுத்துவதற்கு தேவையான எச்சரிக்கைகளை, ஆறுதலையும் உம்முடைய வசனத்திலிருந்து எங்களுக்கு தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் சொன்னீங்களா? சொல்லுங்க. அது சோஷியல் மீடியாவோ, ஆலயமோ அல்லது குடும்ப ஜெபமோ, அதை யார் எங்கே எப்போது ஜெபித்தாலும் ஆமென் என்றால் அப்படியே ஆகட்டும் என்று அதற்கு அர்த்தம் இருக்கிறதுனால, ஒருவர் ஜெபித்த பிறகு எல்லாரும் ஆமென் சொன்னா எல்லாரும் ஜெபித்தது போல தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரு, பதில் கொடுப்பாரு. இந்த உலகத்தில் நாம வாழும்போது நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எத்தனையோ இருக்குங்க. முதல்ல நம்ம தேவனை பற்றி அறிந்து கொள்ளணும். உங்க தேவன் என் தேவன் இல்ல, ஒரு தேவன் தான் இருக்கிறாருன்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க இல்லையா? அந்த சிருஷ்டிகரை குறித்து, அந்த சர்வ அதிகாரி சர்வ வல்லமையுள்ள தேவனை குறித்து நாம அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஆதியாகமம் வாசித்தா அவர் எங்கே இருந்து வந்தாரு, எப்போ வந்தாரு, தேவன் எப்ப பிறந்தார்னு கேட்பாங்க. என்னங்க, ஆதியும் அந்தமும் நானே. நீங்க ஒரு வளையல எடுத்தா, ஒரு வட்டத்தை எடுத்தா, அந்த வட்டத்துக்கு தொடக்கம் எங்க இருக்கு, முடிவு எங்க இருக்கு? எங்க வேணாலும் அங்க. அது போல இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர். ஆதியிலே அவர் சிருஷ்டியை உண்டாக்கின போது எல்லாம் அழகா செஞ்சாரு. நல்லது நல்லது நல்லது. யாருக்காக செய்தாரு? நமக்காக தான். 6வது நாளில் அவர் மனிதனை சிருஷ்டித்தார். பூமியின் மணினாலே மனிதனை உண்டாக்கி அவனுடைய நாசியிலே ஊதினாரு. அவருடைய மூச்சுங்க நமக்குள்ள இருப்பது. அதுக்குதான் நம்ம தேவ பிள்ளைங்க, தேவனுடையவர்கள். நம்முடைய சரீரத்துக்கு மரணம் இருக்கு, ஆனா ஆவிக்கு மரணம் இல்ல. எல்லா அதிகாரத்தையும் அந்த மனிதனுக்கு கொடுத்தார், அவனுக்கு ஆதாம்னு பேர் வைத்து. ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற துணையாக அதிலே ஒன்றுமே இல்லை என்று ஆதாமுக்காக ஏவாளை செய்தாருங்க. ஏவாள் அப்படின்னா ஜனங்களுக்கு தாய். ஆதியில அவங்க 2 பேரும் அருமையா இருக்கிறாங்க. ஏதேன் தோட்டத்தில் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லவென்று ஏற்ற துணையை உண்டாக்கினார். தேவனுடைய திட்டம் என்னன்னா, தேவன் தனிமையானவர்களுக்கு வீட்டு வாசலை ஏற்படுத்துகிறார். நம்ம எப்ப பார்த்தாலும் குடும்பம் பாரம் என்றோ, குடும்பம் பிரச்சனை என்றோ, குடும்பம் கஷ்டம் என்றோ, திருமணம் செய்து கொண்டா கஷ்டம் என்றோ யோசிப்போமே தவிர, திருமணம் எல்லாவற்றிலும் கனமானதென்று, திருமணத்தின் மூலமே தேவன் சிருஷ்டியை பலன் கொடுக்க செய்கிறார், சந்தான உற்பத்தியை ஏற்படுத்துகிறார். ஒருவர் இருவர் இருவர் 3 3 4 5 6ஆக
அன்றைக்கு பூமியில வெறும் 20 மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு பாருங்க, 8.2 பில்லியன் பீப்புள். எப்படி வந்தாங்க? பிள்ளைகளை பெற்றதுனால. தேவனுடைய திட்டம் குடும்பம், மனைவி, கணவர். ஆமா, உங்களுக்கு திருமணமாச்சா? கணவன் மனைவியா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷ சமாதானத்தோடு இருக்கிறீங்களா? என்னமோங்க, அநேகர் வீடுகள சண்டைகளுங்க. கணவன் மனைவிக்கு நடுவே மனஸ்தாபங்கள், திட்டிக் கொள்வது, அடித்துக் கொள்வது, கோர்ட்டுக்கு போவது, பிரிந்து தனித்தனியாய் வாழ்வது. ஏன்னு சொல்றீங்க? ஏன் நினைக்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு? பிசாசுக்கு குடும்பம்னா இஷ்டம் இல்ல. குடும்பத்தை அருவருப்பான் அவன். ஏன்னு தெரியுமா? அவனுக்கு எப்படியும் குடும்பம் இல்ல. அவனுக்கு யாருங்க பிசாசுன்னா லூசிஃபர், தேவன் செய்த தூதர்களில் ஒருவன். தேவ தூதர்களுக்கு there is no sex, there is no family. அது தேவன் மனிதர்களாகிய நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கொருவர் உதவியா இருக்கும்படி, ஒருவருக்காக ஒருவர் சந்தோஷப்படும்படி, ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ்ந்து பலன் கொடுக்கும்படிக்கு. அப்போதையிலிருந்து பிசாசு ஆதியிலிருந்து ஒற்றுமையா இருந்த ஆதாளுக்கும் ஏவாளுக்கும் நடுவே வந்து அவனுடைய தந்திர வார்த்தைகளாலே மோசம் போக்கி, முன்பு ஏவாளையும் ஏவாளின் மூலம் ஆதாமையும் ஆவிக்குரிய அழிவுக்கு நேராக நடத்திவிட்டான். அப்போதிலிருந்து அவன் குறி அதுதாங்க. அதே இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கு. இந்த கடைசி நாட்கள்ல இன்னும் மோசமாக பிசாசு குடும்ப கட்டமைப்பை அழிக்க பார்க்கிறான். திருமணங்களிலே இனிமை இல்லை, ஆனந்தம் இல்ல, சமாதானம் இல்ல, விருத்தி இல்ல, ஒருமனம் இல்ல, சந்தோஷம் இல்ல. ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருடைய திருமணத்தையும் பிசாசு புகுந்து ஆஸ்திகளை குறித்தோ, ஜாதியை குறித்தோ, பணத்தை குறித்தோ, ஈகோவுக்கு இடம் கொடுத்து, என்னங்க இன்றைக்கு ஆட்டிடியூடுக்கு இடம் கொடுத்து எத்தனை பேருங்க இன்றைக்கு விமர்சித்துக் கொள்கிற நிலைக்கு. ஒரு மனதோடு ஒரே சரீரமா இருக்க வேண்டிய கணவன் மனைவிகள் அவர்களே பிரித்துக் கொள்றாங்க. இது பிசாசின் கிரியை. உங்க குடும்பத்துக்குள்ள பிசாசு நுழையாம இருக்கணும்னா கணவன் மனைவியா நீங்க 2 பேரும் ஒரே மனதோடு இருக்கணும். இயேசு கிறிஸ்துவ உங்க இருவர் நடுவுல வைத்துக் கொள்ளணும். அவரோடு சேர்ந்து வாழ்வதை பழக்கப்படுத்தி கொண்டா பிசாசுக்கு இனி அங்க இடமில்லை. குடும்ப ஒழுங்கின் மீது சாத்தான் எத்தனை விதத்துல தாக்குதல் செய்யறான்னு பைபிள்ல இருக்கிற குடும்பங்களை பார்த்தா தெரியுங்க. நீங்க பைபிள் முழுசும் எடுத்து வாசிச்சா குடும்பங்களின் கதைகள் இருக்கு. குடும்பம் குடும்பமாக ஆண்டவர் காட்டுகிறாரு. ஆதாம் ஏவாளின் குடும்பத்துல இன்னும் இருவர் வந்தாங்க, காயின் ஏபேல் என்று. அங்கேயும் புகுந்தான் சாத்தான். அண்ணன் தம்பிக்கு நடுவுல பகை, அண்ணன் தம்பிக்கு நடுவுல பிரிவினை. இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள்ல ஒரே தாயின் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க ஒருவர் மேல ஒருவர் பொறாமை கொள்வது, ஒருவரை ஒருவர் பகைப்பது, ஒருவருக்கொருவர் அடித்து கொலை செய்வது ஆஸ்திக்காக. இது சாத்தானுடைய சதி. அவன் கொலைபாதகன், அவன் திருடன், அவன் மோசம் செய்கிறவன். நாம தேவனை, நம்முடைய சிருஷ்டிகரை நினைப்பதற்கு பதிலாக, அவருடைய வார்த்தைக்கு பதிலாக அவனுடைய வார்த்தைகளை கேட்டு குடும்பத்தை அழித்துக் கொள்ளுகிறோங்க. ஒரு நேரம் வருவதுக்குள்ள பூமியில இருக்கிற குடும்பத்தின் ஒழுங்கு எல்லாம் அழிந்து போனது. நோவாவின் காலத்தில் ஒழுக்கம் இல்லாம, ஒரு வழிமுறை இல்லாம விபச்சாரம் செய்து கொண்டு, ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் அவலட்சணமான காரியங்களை செய்து கொண்டு, தங்களுக்கு தாங்கள் தீங்கு செய்து கொண்டு பலாத்காரத்தினாலே தேசம் நிறைந்தது. குடும்பத்துக்கே மதிப்பில்லாம போயிடுச்சு. அதனாலதான் ஆண்டவர் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த நோவாவின் குடும்பத்தை, அந்த கணவன் மனைவி ஒரு மனதோடு இருந்து 3 பிள்ளைங்களையும் தேவனுக்காக வளர்த்து, அவங்களுடைய 3 மருமகள்களையும் தேவனுக்காக சம்பாதித்து கொண்டு, நீதி நியாயத்தோடு தேவனை பின்பற்றின அவனை தெரிந்து கொண்டு, இன்னொரு புதியதான ஒரு
ஜனாங்கத்தை உண்டாக்க ஆண்டவர் விரும்பினாருங்க. அவர்களோடு தொடங்கின குடும்பத்துக்குள் திரும்ப பிசாசு நுழைந்தது. கவனிக்கிறோம் நாம. நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க? அவங்க குடும்பத்துல ஐக்கியம் இருக்கா? உங்க குடும்பத்துல ஐக்கியம் இருக்கா? உங்க பிள்ளைங்களின் குடும்பத்துல ஐக்கியம் இருக்கா? அநேக முறை பிதாக்களின் பாவங்கள், பாரம்பரியத்தினால் வருகிற வீண் பழக்கங்கள் நம்முடைய குடும்பங்களில் சாத்தானின் சக்திகள் வேலை செய்ய அல்லது கிரியை செய்ய வாய்ப்பு கொடுக்குதுங்க. அதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து குற்றமற்ற விலையேற பெற்ற அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பிதாக்களின் பாரம்பரியமான வீணான வழிபாடுகள் இருந்து நம்ம விடுவிக்கப்படும்படிக்கு, பாவத்தின் வித்திலிருந்து நம்ம பரிசுத்தப்படும்படிக்கு 3-4 சந்ததி வரைக்கும் பின்தொடர்கிற சாபத்திலிருந்து நம்மை தப்புவிக்கும்படிக்கு கல்வாரி சிலுவையில் நமக்காக சாபமானார். நம்முடைய பாவங்களை சுமந்தார். கணவனா உங்க பாவத்தையும், மனைவியா உங்க பாவத்தையும், பிள்ளைகளா உங்க பாவத்தையும், ஒவ்வொருவருடைய பாவத்துக்காகவும் உலக பாவங்களை சுமந்து செல்கிற தேவ ஆட்டு குட்டியாக அவரே வந்தார் குடும்பத்தை கட்டும்படிக்கு. கிறிஸ்துவ மையமாக வைத்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்க குடும்பத்துக்கு ஆண்டவரை தலையாக வைங்க. ஏன் இஷ்டம்ன்றதை விட்டுடுங்க. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யலான்னு கணவன் மனைவி ஒருமனப்பட்டா பரலோகம் அங்கதான் இருக்கு. உங்க பிள்ளைகளை உலகத்துல பெரியவர்களா செய்யணும்ன்ற ஆசை இல்லாம தேவ பார்வையில பெரியவர்களா இருக்கணும்னு தேவனுடைய வசனத்தோடு தேவனுடைய பயபக்தியில அவர்களை வளர்த்தா அவங்க பெரியவங்களாகும் போது விலகி போக மாட்டாங்க. அவங்க உங்களை பற்றி கொள்ளுவாங்க. உங்க குடும்பத்துல பலவானின் கையிலுள்ள அம்புகளை போன்றவங்களாக உங்க பிள்ளைங்க இருப்பாங்க. உங்க வாலிப வயதுல பிறந்தவர்கள். உங்க குடும்பத்துல உண்மையான சமாதானம் இல்லைன்னா என்னங்க மனுஷன் சாதிக்கிறது? வெளியே கம்பீரமா இருப்பாங்க, வீட்டுல மட்டும் ஒண்ணும் இல்லாம இருப்பாங்க. வெளியே போன பெரிய பெரிய அதிகாரி, பணக்காரன், செல்வந்தன், பொலிட்டீஷியன், செலிபிரிட்டி. ஆனா வீட்டுக்கு வந்தா ஐக்கியம் இல்லையே, அன்பு இல்லையே, சமாதானம் இல்லையே, குடும்பமே இல்லையே. அது ஆசீர்வாதம் இல்லைங்க. தேவனுடைய கையில் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தில் பிள்ளைகளின் பிள்ளைகளோடு இருப்பாங்க. உங்கள் சந்ததியோடு, உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளோடு நீங்க சந்தோஷப்படும் போது அது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நம்முடைய பிதாக்களின் தோஷத்திலிருந்து நம்ம தப்புவிக்கப்படுவோம், விடுவிக்கப்படுவோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலம் நம்முடைய குடும்பத்தை சுற்றி தேவனுடைய வேல் இருப்பது மட்டுமல்ல, கனி கொடுத்து விருத்தி அடையவும் செய்வோம். அதுக்கு தான் உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் வைத்துக் கொள்ளுங்க. அநேகர் எங்களுக்கு சொல்லுவாங்க, காலையிலே 7 மணிக்கு குடும்ப ஜெபம் வைத்துக் கொள்ளுகிறோம். அனுதின தியானத்துல வசனத்தை கேட்கிறோம். வசனத்தின் மூலம், தேவனுடைய வார்த்தையின் மூலம் நம்முடைய குடும்பத்தை கட்டிக்கொள்ள வேண்டும். என் வார்த்தையை கேட்டு ஆழமாய் தோண்டி தன்னுடைய வீட்டை கட்டுகிறவன் பாக்கியவான். வெள்ளம் வந்தாலும், புயல் வந்தாலும், சோதனை வந்தாலும் அந்த வீடு நிற்குங்க. நம்முடைய குடும்பத்தை உடைக்க வேண்டும் என்று பிசாசு முயற்சி செய்கிறான். நம்முடைய குடும்பத்தை கட்டி நம்மை அவருடைய சாட்சிகளாய் நிற்க வைக்கும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்படியாக செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனை கொடுக்கிறார். ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டுங்க ஐயா, என் குடும்பத்தை பரலோகமாக செய்யுங்கப்பா, சந்தோஷ சமாதானத்தோடு பிள்ளைகளோடு பிள்ளைகளின் பிள்ளைகளோடு பெருகும்படிக்கு அப்படிப்பட்ட குடும்பமா எங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று கேட்போமா? ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்பது போல, அன்றைக்கு ஏவாளை போல இன்றைக்கு அநேக பெண்கள் பிசாசின் வார்த்தையை கேட்டு அவர்கள் குடும்பத்தை இடித்து போடுகிற இந்த பயங்கரமான சூழ்நிலைகளில் அநேகமான ஆண்கள் தங்களுடைய குடும்பத்தை போஷிக்க வேண்டியவர்கள், குடும்பத்துக்கு தலையாக இருக்க வேண்டியவர்கள் குடிகாரர்களாய், சூதாடுகிறவர்களாய், பொறுப்பில்லாதவர்களாக இருந்து தங்கள் குடும்பத்தை
தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்கப்பா. பிசாசின் கைகளில் நசுங்கிக் கொண்டிருப்பவர்களை இப்பொழுது நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறோம் ஆண்டவரே. எங்கெங்க இருந்து யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, அது அந்த வீட்டின் கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை சந்தித்து அந்த குடும்பத்தில் இருக்கிற மனஸ்தாபங்கள், பிரிவினைகள், சாபங்கள், தீமைகள், எல்லா விதமான பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலை பெற்று விருத்தி அடைய உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். ஆமாங்க, உங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கா, போராட்டம் இருக்கா, சண்டைகள் இருக்கிறதா, தனியாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு விடுதலை இருக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே. அவர் உங்களை நேசிக்கிறாரு, உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறாரு. நீங்க உபவாசம் இருந்து ஜெபிங்க. உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கணும்னா 8939801234 என்னும் ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க உங்க ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்க. அதை கான்ஃபிடென்ஷியலா வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். உடைந்த குடும்பங்கள் எத்தனையோ இன்றைக்கு ஜெபத்தின் மூலம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு சந்தோஷ சமாதானத்தோடு இருக்கிறாங்க. நீங்க ஆல்ரெடி சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையில இருந்து கொண்டிருந்தா பிசாசுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாம உங்க குடும்பத்தை சுற்றி வேலி அடைக்கும்படிக்கு கணவன் மனைவியா நீங்க 2 பேரும் முழங்காலிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்களோடு சேர்ந்து குடும்ப ஜெபத்தை அனுதினமும் செய்யுங்க. தேவன் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாரு. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு இதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டுமாக சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இன்றைக்கும் என்றைக்கும் துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்